பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளை கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட தேவன் நம்ம கொடுத்த வேத வசனத்தை நம்ம வாசித்து நம்ம செபிக்கலாமா? இந்த நாளில் தேவன் நம்மோட பேச போகிறதான வேத வசனம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 12:2 வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, என் அன்பு மகனே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ஆமேன். அவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்த போகிறேன். ஆமேன். உங்க பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா அவங்கள தட்டி சொல்லுங்க, இசப்பா வாக்குத்தத்தமா சொல்றாரு, உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறார். சொன்னீங்களா? எங்க தம்பி, என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை, என் பேரே ஊருக்குள்ளே நாரி போய் கிடக்குது, எங்கள் கர்த்தர் என்ன எங்கே ஆசீர்வதிக்க போகிறார்? இது கலங்காதீங்க. ஆண்டு சொல்கிறாரு, அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், அவர் உங்களை பேரை பெருமைப்படுத்த போகிறார். எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டு நின்றீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் கேவலமாக நீங்கள் பேசப்பட்டீர்களோ, அதே இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். ஆமேன். ஒருவேளை நீங்கள் படிக்கிற இடத்துல அவமானப்பட்டு இருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் செய்கிறதான வேலை ஸ்தலத்தில் நீங்கள் அவமானப்பட்டு இருக்கிறீங்களா, இவன்லாம் வேலை செய்யறதுக்கே ஆகிலப்பா, இவன் சும்மா டைம் பாஸ் பண்ணுறான் அப்படின்னு அவமானமாக உங்களை பற்றி பேசுகிறாங்களா, இல்லை உங்கள் ஃபேமிலி மத்தியில் நீங்கள் அவமானப்பட்டு இருக்கிறீங்களா, இல்லை உங்கள் சொசைட்டி நீங்கள் இருக்கிறதான வீட்டுங்கள் மத்தியில் அவமானப்பட்டு இருக்கிறீங்களா? கலங்காதீங்க. ஆண்டு சொல்கிறாரு, அவர் உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறாரு. ஏன்னா அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை, கர்த்தர் உங்களை வழி நடத்துவதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமேன். ஆகையால் இந்த நாள் முதல் கொண்டே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவங்களை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டு, எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்து இருக்கிறீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களை பெருமைப்படுத்த போகிறேன். அப்பா இவங்களாப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? செபிக்கலாமா? ஒருவேளை அதே நினைத்து நீங்கள் அதே நினைத்து இங்கே கவலைப்பட்டு கொண்டு இருக்காதீங்க. ஐயோ அவங்க என் பற்றி இப்படி பேசுகிறாங்க, இவங்க என் பற்றி பேசுகிறாங்க, எங்கே பார்த்தாலும் அவமானம், வெட்கங்கள், இதுக்கு ஃபேமிலி மத்தியில் நான் ஒரே நிந்தித்துப்பட்டு இருக்கிறேன்னு நீங்கள் கலங்காதீங்க. ஆனால் இன்றைக்கி ஏசப்பா உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்துருக்கிறாரு. அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறாரு. அவர் உங்களை பெரிய ஜாதியாக்கி, யாரெல்லாம் பார்த்து உங்களை கேவலமாக பேசுனாங்களோ அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக அவங்க மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? செபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த நாள் எங்களோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க, நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தும்படி ஆண்டவரே ஏசப்பா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப அந்த வார்த்தையின்படி அப்பா இந்த வாக்குத்தத்தை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாள் கூட ஆண்டவர் யாரெல்லாம் இந்த வாக்குத்தத்தை நம்பி செபிக்கிறாங்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டு ஆண்டவரே ஏசப்பா நிந்திக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, அதே இடத்துல அதே ஜாதிகள் ஜனங்க மத்தியில் ஆண்டவரே ஏசப்பா உங்கள் பேரை பெருமைப்படுத்தபடியாக நாங்கள் செபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கபடியாக நாங்கள் செபிக்கிறேன். ஆண்டவரே எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.